Hi students, good morning. 11th business maxல 4th chapter வந்து trigonometry நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் exercise 4.2ல second sum நாம் பார்க்க போகிறோம். பாருங்க கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the value of the following அப்படின்னு கொடுத்துருக்கான். find the value of the following அப்படின்னு கொடுத்துருக்கான். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் sin 76 degree cos 16 degree plus cos 76 degree sin 16 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன மெத்தடில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா sin a ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா மெத்தட் இருக்குது பாருங்கள். sin a cos b ப்ளஸ் cos a sin b அந்த மெத்தடில் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 76 டிகிரி, பி அப்படிங்கிற இடத்துல 16 டிகிரி அப்படின்னு இருக்குங்க. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏபிங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சைன் 76 டிகிரி காஸ் பிங்கிற இடத்துல 16 டிகிரி ப்ளஸ் காஸ் 76 சைன் 16 டிகிரி. ஓகேங்களா? இந்த மெத்தடில் இருக்குதுங்க. சரிங்களா? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அந்த மெத்தட் இருக்குது. அப்போ ஃபார்முலா பாருங்கள். சைன் ஏ ப்ளஸ் பி, ஏங்கிறது 76 ப்ளஸ் பிங்கிறது 16 டிகிரிங்க. அப்போ ஆட் பண்ண என்ன வருங்க? சைன் ஆஃப் ஆட் பண்ண என்ன வருங்க? 70 ப்ளஸ் 10 80, 86 92ங்களா? அப்போ சைன் ஆஃப் 92 டிகிரி அப்படிங்கிறது தான் ஆன்சருங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அழைக்கலாங்க? சைன் 92 டிகிரி அப்படி தான் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள் செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் சம் சைன் 5/4 காஸ் 5/12 ப்ளஸ் காஸ் y/4 sin 5/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பாருங்கள், இதுவும் sin a cos b ப்ளஸ் cos a sin b அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ நான் ஃபார்ம் எழுதியிருக்கிறேங்க. sin a cos b ப்ளஸ் cos a sin b அந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ a அப்படிங்கிற இடத்துல 5/4ம் பி அப்படிங்கிற இடத்துல 5/12 அப்படின்ட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி அதுதான் ஃபார்முலா. சைன் ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏவும் பிங்கிற இடத்துல நான் இதை சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சைன் ஆஃப் 5/4 காஸ் ஆஃப் 5/12 ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏங்கிற இடத்துலங்க ஏங்கிற இடத்துல இருக்குங்க 5/4 சைன் ஆஃப் பி அப்படிங்கிற இடத்துல 5/12. ஓகேங்களா? அவள் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி கொடுத்துருக்குற கொஷின் நம்ம ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சிங்களா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்களா, ஏங்கிறது 5/4 ப்ளஸ் பி அப்படிங்கிறது 5/12. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருந்தேன் அப்படின்னா சைன் ஆஃப் ஓகேங்களா 12ங்க. இது எதால் மல்டிபிள் பண்ணால் 12 வருங்க? 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வருங்களா? அப்போ 4 3s are 12. அப்போ என்னங்க? 3 பைங்களா? அப்போ பை. அப்போ என்ன வருங்க? சைன் ஆஃப் 4 பை/12 இது யாருங்க? 3 நேருங்களா? அப்போ சைன் 5/3. சைன் 5/3யோட வேல்யூ சரிங்களா, அது பை அப்படிங்கிறது 180. இதை கேன்சல் பண்ணால் 60 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ சைன் 5/3 வேல்யூ என்னங்க அப்படின்னா சரிங்களா √3/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சைன் 5/3 ஆர் சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா √3/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஷின் போகிறோம். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா
தேர்ட் கொஷின் பாருங்கள். cos of 70 degree cos of 10 degree minus sin of 70 degree sin of 10 degree அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். cos a cos b மைனஸ் sin a sin b அந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குதுங்க. அப்போ நான் ஃபார்முலா எழுதிட்டேன் அப்படின்னா பாருங்கள். cos a cos b மைனஸ் sin a sin b. அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல இருக்கிற இடத்துல இருக்குங்க 70 டிகிரி, பி அப்படிங்கிறதுல 10 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா cos a cos b மைனஸ் sin a sin b. அப்போ cos a ப்ளஸ் b. ஓகேங்களா? காசில் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும். ஆனால் சைனில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தால் மைனஸ் தான். ஆனால் இதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க? cos ஆஃப் 70 டிகிரி cos ஆஃப் 10 டிகிரி மைனஸ் sin ஆஃப் 70 பிங்கிற இடத்துல 10 டிகிரி. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா cos ஆஃப் ஏங்கிறது 70 மைனஸ் ப்ளஸ் 10 டிகிரி. அப்போ என்ன வருங்க? cos ஆஃப் 70 ப்ளஸ் 10 80 டிகிரி. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அதிலே இன்னொரு சம் இருக்குது பாருங்கள். ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா cos ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a அப்படிங்கிறது தாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் ஏங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 15 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன் பாருங்கள். cos ஆஃப் 2 இன்ட்டு 15 டிகிரி cos ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரி. ஓகேங்களா? அப்போ cos 2 இன்ட்டு 15 30 டிகிரி. அப்போ cos ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரி. இப்போ cos 30வோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா √3/2 ஈக்குவல் டு cos ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரி. இதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? cos ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரியோட வேல்யூ என்னங்க? √3/2 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம். இஃப் sin a ஈக்குவல் டு 3/5 வேர் 0 லெஸ் தென் a லெஸ் தென் π/2 ரேஞ்ச் அப்படி கொடுத்துருக்காங்க. sin a 3/5 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 0 to π/2 அப்படிங்கிறது இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்போ 0 to 90 டிகிரி. ஓகேங்களா? இது 90 மைனஸ் டீட்டா, இது 0, இது 90 டிகிரி. இப்போ ஆல் வேல்யூ என்னவாக இருக்குங்க? ப்ளஸ்ஸாக இருக்கும். எல்லா வேல்யூவும் நமக்கு ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். கொஷினில் கொடுத்துருக்காங்க 0 to π/2, 0லேருந்து π/2. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். அப்போ இங்கே sin a 3/5 அப்படின்னு கொடுத்துருக்கானா? ஓகேங்களா? இப்போ sin 3/5னா அனதர் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருக்கான் cos b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cos b மைனஸ் 12/13 அது வந்து ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பை லெஸ் தென் பி லெஸ் தென் 3/2, அதாவது 180லேருந்து 270 வரையிலும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். சரியா? கொடுத்துருக்க கொஷினுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos ஆஃப் a ப்ளஸ் b அப்படின்னு கொடுத்துருக்கான். cos ஆஃப் a ப்ளஸ் b அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ cos ஆஃப் a ப்ளஸ் பின்னா ஃபார்முலா தெரியணுங்க.
காஸ் ஏ காஸ் பி ஓகேங்களா. இங்கே ப்ளஸ்ன்னு என்ன வந்துன்னு சொல்லியிருக்கீங்க, ஆப்போசிட் டிகிரி வந்து மைனஸ் வருங்க, சைன் ஏ சைன் பி ஓகேங்களா. இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் வரும், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கான், காஸ் சைன் ஏ மட்டும்தான் கொடுத்துருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ரைட்டுங்களா. இங்கே காஸ் பி கொடுத்துருக்கான், நம்ம என்ன பண்ணுறோம், சைன் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ட்ரிகனாமெட்ரி சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டேங்க, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டேன். இதில் டீட்டா அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இங்கே டீட்டாங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ ஓகேங்களா. ஏ தான் அதனுடைய ரேஞ்ச் கொடுத்துருக்கான், என்னென்ன 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் y/2, அப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேங்க ஓகேங்களா. இப்போ சைன் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சைன் ஏ ஓகேங்களா. சைன் ஏங்கிறது 3/5ங்களா. சைன்ங்கிறது என்னங்க, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனிஸ், ஆப்போசிட் சைட் ஏ இதுக்கு ஏக்கு ஆப்போசிட் சைடு இதுங்களா, ஆப்போசிட் சைட் இது ஹைப்போடெனிஸ் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜன்சன்ட் சைடு ஓகேங்களா. ஆப்போசிட் சைடுங்கிறது என்ன கொடுத்துருக்கான், 3/5 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இது 3, இது ஹைப்போடெனிஸ் 5 ஓகேங்களா. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கன்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் போன சமயம் போட்டிருந்தோம் ஓகேங்களா. ரெண்டு ஹைப்போடெனிஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இந்த அதர் சைடு ரெண்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். யூஸிங் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அப்போ இது என்னது 25 மைனஸ் 9 ஓகே. அப்போ 25ல் 9 போனால் என்ன வருங்க, 16. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, 16 ரூட் விட்டு எடுத்து என்ன எழுதிக்கலாங்க, 4 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. அப்போ அட்ஜன்சன்ட் சைடுங்கிறது என்னங்க, 4 ஓகே. திரும்பவும் நமக்கு என்ன பண்ணலாம், காஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ காஸ் ஏ அப்படிங்கிறது அட்ஜன்சன்ட் சைடு பை ஹைப்போடெனிஸ். அப்போ அட்ஜன்சன்ட் சைடு என்னங்க 4, ஹைப்போடெனிஸ் என்னங்க 5 ஓகேங்களா. 5 தான் அட்ஜன்சன்ட் ஹைப்போடெனிஸ். அடுத்து tan ஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ tan ஏ ஈக்குவல் டு என்னங்க, ஆப்போசிட் சைடு பை அட்ஜன்சன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு என்னங்க 3, அட்ஜன்சன்ட் சைடு என்ன 4 ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் பி ஈக்குவல் டு -12/13 ஓகேங்களா. இது ஆல் வேல்யூ ப்ளஸ்ஸு எழுதிருக்கீங்க, ஆல் வேல்யூ ப்ளஸ், அதனால் எல்லா வேல்யூ ப்ளஸ் தான் ஓகேங்களா. எல்லா வேல்யூ ப்ளஸ், அது ஞாபகம் வச்சுங்க, ஆல் வேல்யூ ப்ளஸ்ங்கிறனால எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க ஓகே. அடுத்து பாருங்கள், இதில் காஸ் பி ஈக்குவல் டு -12/13, அந்த ரேஞ்ச் பாருங்கள், பை லெஸ் தென் பி லெஸ் தென் 3/2. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா. பை அப்படிங்கிறது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 ஓகேங்களா. இங்கே 270, 3/2ங்கிறது 270. அப்போ இது வரையில் இருக்குங்க, இதில் தான் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் என்னங்க, டேனோட ரெசிப்ரோக்கல் மட்டும் ப்ளஸ்ஸு, மற்றதெல்லாம் மைனஸ் ஓகேங்களா. அப்போ டேன் மட்டும்தான் ப்ளஸ் வரும் ஓகே. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், இது பிங்க ஓகேங்களா. காஸ் பி அட்ஜன்சன்ட் சைடு ஓகேங்களா. இப்போ காஸ் பி ஈக்குவல் டு அட்ஜன்சன்ட் சைடு பை ஹைப்போடெனிஸ் ஓகேங்களா. இது என்னங்க -12/13 ஓகேங்களா. அப்போ இது 12 ஓகேங்களா, இது 13. அப்போ ரூட் ஆஃப் இங்கே 13 ஸ்கொயருங்களா, -12 ஸ்கொயர்டா. அப்போ 13 ஸ்கொயர் அப்படிங்கிறது 169ங்களா, 169 மைனஸ் 12 144. அப்போ ரூட் ஆஃப் 9ல் 4 போனால் 5, 6ல் 4 போச்சுன்னா 2ங்களா. அப்போ என்ன இருங்க, 5 வந்துடுங்களா, ரூட் டோட்டல் எடுத்தா. அப்போ இதோட வேல்யூ என்னங்க 5. அப்போ ஆப்போசிட் சைடு கிடச்சிருச்சுங்க. இது என்னதுங்க, ஹைப்போடெனிஸ், இது அட்ஜன்சன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு ஓகேங்களா. இது ஹைப்போடெனிஸ், அட்ஜன்சன்ட் சைடு ஓகேங்களா. ரைட், இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்.